பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவாக செயல்படுவது மிகவும் வருத்தம் அளிக்கிற, அதிர்ச்சி அளிக்கிற ஒரு துரதிர்ஷ்ட சம்பவமாக பார்க்கிறோம். பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவர். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி சமூக நீதி பிரச்சனையில் வன்னியர்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாய மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற, போராடி வருகிற ஒரு தலைவர். அகில இந்திய அளவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியை கொண்டு வந்தவர். அவருடைய காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா, வேதனையா இருக்கு. ஏன்னா அவரு கூட நான் 45 வருஷமா பயணம் பண்ணேன். 45 வருஷமா பயணம் பண்ணி ஒற்றுமையாவும் வலிமையாவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத, போராடாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் மருத்துவர் ஐயாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமில்லை, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்க சம்பவத்தை பார்க்கிறோம்.